quality. And we request our chairperson of the session, Mr. K. Bharathidasan, proprietor of Nisha Traders, to kindly join us. Hello, Balata Kaithatal Koduthu Varavetkalam. Thank you for joining us, sir. அடுத்ததாக எங்களுடைய panel members, Mr. Ashok Kumar Jain from Cashew King Nut and Commodities, Ashok Traders. Put your hands together, please. அடுத்ததாக join me in welcoming Mr. R. Nandakumar, Managing Director of Star Cashews. Welcome. அடுத்ததாக Mr. Naresh, Proprietor of Bhagavati Cashews. Welcome. அடுத்ததாக Mr. D. Maria Johnson, Manager of MDS Cashews. And last but not the least, Mr. Krishna Kumar, Proprietor of Rani Cashews. Please join us. Thank you. So over to the chairperson. Thank you. அவையிலும் சபையிலும் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்றேறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு முன்பு நவம்பர் 23 என்பது தேசிய முந்திரி தினம் என்று நமக்கு தெரியாது. அதை நினைவுபடுத்தி இவ்வளவு சிறப்பாக தொடர்ந்து ஒரு வருடம் கூட விடாமல் செய்து கொண்டிருக்கும் நமது தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் கடந்த வருடங்கள் போல் இல்லாமல் நமது தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெறும் பேனல் டிஸ்கஷன் போல் இந்த வருடம் நமது தேசிய முந்திரி தினத்தன்று வைத்து நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். தெரியாதை மற்றவர்கள் தெரிய வைக்கிறோம். இது ஒரு கலந்துரையாடல் போலத்தான். தரம் என்பது, அதாவது குவாலிட்டி என்பது, எந்த ஒரு பொருளை நாம் வாங்கினாலும் அது மிகவும் தரமானதாக, அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல் நாம் தயார் செய்யும் முந்திரி பருப்புகளை வாங்குபவர்கள் தரத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நமது முன்னோர்கள் காட்டிய வழியில் அன்று இருந்த சௌகரியங்களுக்கு, அன்று இருந்த ப்ராசஸிங் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நம்மை வழிநடத்தினார்கள். அதை போலவே நாம் செய்து கொண்டிருந்தால் நம்ம தொழிலே பின்தங்கிவிடும் என்று நினைத்த பொழுது அதை மாற்றும் விதமாக மெக்கனைசேஷனான இயந்திரமயமாக்கல் வந்துவிட்டது. அதையும் தற்போது நாம் இன்னும் தெளிவாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அது சம்பந்தமாக இங்கு ஒவ்வொரு ஃபீல்டிலும் பேசுவதற்கு நமது தரம் என்பது முந்திரிக்கொட்டை கொள்முதல் செய்வதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அது சம்பந்தமாக பேசுவதற்கு MDS Cashews ப்ரோப்ரைட்டர் பீட்டர் அவர்களும், அதை கொள்முதல் செய்த பின்பு தயார்படுத்தும் நிலையில் ப்ரொடக்ஷன் சைடில் நந்தகுமார் அவர்களும், பையர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்
வாங்குபவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதில் வரும் சிரமங்கள் என்ன என்பதை பற்றி பகவதி கேஷிஷ் நரேஷ் அவர்களும், குவாலிட்டி மெயின்டைனிங் ப்ரொடக்ஷன் அண்டு கீப்பிங் ஸ்டோரேஜ் பற்றி கிருஷ்ணகுமாரும், சம் வேல்யூ ஐடியாஸ் பற்றி திரு அசோக் அவர்களும் பேச இருக்கிறார்கள். அவர்களிடம் சபையை ஒப்படைப்போம். தரத்தை பற்றி சொல்வதற்காக 2 உதாரணங்களை சொல்லி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமாக இருந்த ஒரு எண்ணெய் கம்பெனி அன்று விளம்பரம் செய்து தரத்தை உயர்த்தி விற்க ஆரம்பித்தார்கள். அந்த பெயர் எல்லோருடைய மனதிலும் பதிந்து விட்டது. இன்றைக்கு அவர்கள் தயார் பண்ணி அந்த பிராண்டு போட்டு நம்ம விற்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற விலை வேறு யாரும் கிடைக்காது. அவங்க தயார் பண்ணுற எண்ணெயோட ரா மெட்டீரியல் விலை குறைஞ்சாலும் அவங்க விலையை குறைக்கிறதில்ல. ஏன்னா எந்த விலையாக இருந்தாலும் அதை வாங்க ரெடியாக இருக்காங்க. அதே ரா மெட்டீரியல், அதே ப்ரொடக்ஷன் சைடு எல்லாமே இருந்தாலும் அடுத்த கம்பெனியை வாங்க யாரும் விரும்புகிறதில்ல. ஆகையினால் தரத்தை நிர்ணயம் பண்ணோம்னாக்க, அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணோம்னாக்க நம்மளுடைய பொருள் விரும்பி வாங்கப்படும், சொல்லி வாங்கப்படும் என்பதையும், இப்பொழுது எல்லார் கைகளும் தவழ்ந்து கொண்டு இருக்கும் சாம்சங் ஃபோன். காலையில் ஐயா கலிமூர்த்தி ஐயா பேசினவங்க வந்து நோக்கியா பொருள் சொன்னாங்க. சாம்சங் ஃபோன் வந்து 90களில் ரெஃப்ரிஜரேட்டர், டிவி இதெல்லாம் தயார் பண்ணாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் சம் டிஃபெக்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் அவங்கள்ட்ட பேர் அடிபட்டு போச்சு. அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் ஒரு டிசிஷன் எடுத்தார். என்ன காரணத்தினால நம்ம இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண விட்டுட்டோம், இது எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு யோசிக்கும்போது, இதை நம்ம மார்க்கெட்டில் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்மளுடைய ஃபீல்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு இருக்கிற பொருட்கள் தயாரிப்பில் இருந்த எல்லா பொருட்களையும் சேதப்படுத்தி உடைத்து நொறுக்கி விட்டு புதியதாக ஆரம்பித்தார். அதற்கு முன்பு அவர் செய்த ஒரு காரியம், we can make the material with quality என்று பிரிண்ட் செய்யப்பட்ட சட்டைகளை யூனிஃபார்ம் ஆக்கி எல்லோருக்கும் கொடுத்தார். இந்த பொருட்கள் எல்லாம் அளித்ததிலே அங்கே இருந்த எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு பெரிய பயம் கலந்த உணர்வு ஏற்பட்டு விட்டது. எனவே இந்த யூனிஃபார்ம் அணிந்த அனைவரும் ஒருவரையே சந்திக்கும் பொழுது, நான் அணிந்திருக்கும் சட்டையில் இருக்கும் வாசகம் என் எதிரில் பேசுபவருடைய கண்ணில் படும், அவர் அணிந்திருக்கும் சட்டையில் இருக்கும் வாசகம் என் கண்ணில் படும். இதுவே தாரக மந்திரமானது. அவர்கள் தயாரித்தார்கள், அர்ப்பணிப்போடு உழைத்தார்கள், தரத்தோடு தயாரித்தார்கள். இன்று எல்லோருக்கும் தெரியும் சாம்சங் எந்த இடத்தில் இருக்கிறது என்று. இன்னும் சொல்லப்போனால் மோரல்லஸ் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம வந்து தரத்தில் நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது வந்து மார்க்கெட்டில் நம்ம வாங்கின கோட்டைக்கு நஷ்டம் வரப்போகுது, இந்த தடவை மட்டும் கொஞ்சம் கலந்து கொடுத்துருவோம், அடுத்து பார்ப்போம், இல்லை மார்க்கெட்டில் விறுவிறுப்பாக கேட்குறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் கூட நம்மளுடைய அந்த ஒரு எண்ணத்தை செயல்படுத்தினோம்னா நமக்கு எல்லா நேரமும் அதுபோல் நடக்காது, செயல்பட முடியாது, நமது பெயர் கட்டுவிடும் என்பதை அறிந்து இதை உள்வாங்கி அனைவரும் செயல்பட்டு பண்ருட்டியின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு தற்பொழுது ரானட்ஸ் குவாலிட்டி பற்றி பீட்டர் அவர்களிடம் பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மதிய வணக்கம். எல்லோருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பெயர் பிரிட்டோ. நான் வந்து எம்டிஎஸ் கேஷ்யூஸ். எங்கள் அப்பா வந்து சின்னதாக பண்ணியிருந்தார். அடுத்தது ஆஃப்டர் மை ஸ்டடீஸ் நான் அப்போ வந்து எம்டிஎஸ் கேஷ்யூஸ் டேக் ஓவர் பண்ணின்னு இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய டாபிக் என்னென்னா குவாலிட்டி இன் ரானட்ஸ். இப்போ கேஷ்யூ பிஸ்னஸில் முக்கியமானது என்னென்னா நல்ல ஆர்சியனை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம நல்ல ஆர்சியனை சூஸ் பண்ணும்போது நமக்கு பீலிங், கிரேடிங் அண்ட் செல்லிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம பயிர் உரிக்கும் போது பயிர் நல்லா உரியும். தென் கிரேட் பண்ணும்போது அப்புறம் SW அதேமாரி எதுவும் வராது. அப்புறமா பயிர் வந்து இந்த சேல் பண்ணும்போது முக்கியமாக சேல் பண்ண நமக்கு பிரச்சனை வரும். அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதேமாரி இந்த நல்ல ஆர்சியனை நம்ம சூஸ் பண்ண ஒரு 3 parameters நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து மாய்ஸ்சர், செகண்ட் வந்து அவுட்டன், தேர்டு வந்து நெட் கவுண்ட். இப்போ மாய்ஸ்சர்னா ஈரப்பதம். இப்போ மாய்ஸ்சர் சொல்லும்போது கொட்டை எப்பயுமே நல்ல காய்ச்சலாக இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதில் வந்து சில பேர் வந்து புதுசாக நியூ என்டர்பிரினர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக இருக்கும்.
இப்போ கொட்டை எப்பயுமே காய்ச்சலாக இருக்கிறோம். அது ஏன் காய்ச்சலாக இருக்கிறோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஈஸியாக உடைக்க முடியும். இப்படி ஈஸியாக உடைக்க முடியும் எப்படின்னா வந்து அந்த ஷெல்லேருந்து கொட்டை வந்து அப்படியே பொலந்துன்னு வரும். அப்போ அப்படி பொலந்துன்னு வரும்போது ஆயில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. செகண்ட் வந்து நம்ம வந்து இந்த ஆர்சினை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் கூட ப்ராசஸ் பண்ணலாம். தேர்டு வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இந்த ஆர்சினை வந்து அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். தென் இந்த ஆர்சினை வந்து நம்ம வந்து ஒரு 3 days காய வைக்கிறோம். அது காய வச்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம உடச்சி பார்க்கும்போது இந்த தோல் உறிஞ்சிச்சுன்னா அந்த ஆர்சின் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது தோல் உரியலைன்னா நல்லா திரும்பி நம்ம காய வைக்கிறோம். அடுத்து வந்து நம்ம இந்த பெர்சன்டேஜ் பார்க்குறோம். இந்த ஆர்சியனில் இந்த மாய்ஸ்சரில் வந்து பெர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு 8% கீழே இருக்கிறோம். சப்போஸ் அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவும் சப்போஸ் ஒரு 4% இருக்கும்போது ஃபுல்லாமே பீஸ் ஆகும். அதுமாரி அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு 11, 12 வரும்போது இந்த கொட்டை வீணாக போகும். தென் நம்ம இந்த கொட்டையை நல்லா காய வைக்கும்போது பீலிங் நல்லா ஆகும். அதுக்கப்புறமா கலர் நல்லா இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமானது மாய்ஸ்சர் தான். தென் நம்ம அவுட்டன் போகலாம். அவுட்டனில் வந்து ஸ்டாண்டர்டான எல்பிஎஸ் ஒரு 48 எல்பிஎஸ் போகிறோம். நம்ம அந்த 48 எல்பிஎஸ் கீழே நம்ம போகும்போது நம்மளுடைய கர்னல்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்காது. 48 எல்பிஎஸ் மேலே போகலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து வந்து இப்போ இங்கே இருக்க சில பேரில் வந்து எல்பிஎஸோட எல்பிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணுன்னு தெரியாது. அப்போ என்னென்னா சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 எல்பிஎஸ் இருக்குன்னா 50 × 0.452 போட்டால் நமக்கு வந்து ஒரு 50 எல்பிஎஸ்க்கு ஒரு மூட்டைக்கு வந்து ஒரு 22 கிலோ வரும். இது வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சில பேர் தெரியாது. ஒரு புதுசாக வந்தால் புதுசாக ஏன்னா இப்போ ஆஃப்டர் ஸ்டடீஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் நியூ என்டர்பிரைஸ் கேஷ்யூ ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அடுத்தது வந்து நெட் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு 160லேருந்து ஒரு 170 இருக்கலாம். ஏன்னா நல்ல நெட் கவுண்ட் இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி நேற்று வந்து ராமகிருஷ்ணன் சார் சொன்னார், குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஃபஸ்ட் ஆர்ஜின் நம்ம ஆர்சின் வாங்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம சேஃபாக ப்ளே பண்ணுறோன்னா ஒரு ஃபஸ்ட் ஆர்ஜின் நம்ம வாங்கும்போது நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம குவாலிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. தென் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சங்கத்துக்கு ரொம்ப நன்றி. பீட்டர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வாங்கிய முந்திரிக்கொட்டைகளை எப்படி தயார் செய்வது பற்றி அதில் உள்ள பிரச்சனைகள் பற்றி நந்தகுமார் அவர்கள் கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் பேச வந்திருக்க டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு முந்திரியே குவாலிட்டியாக பண்ணுவது எப்படி அப்படின்றது தான். அது பேசிக்காக மிஷினில் வந்து எப்படி குவாலிட்டியாக பண்ணுறது, அது 2 டாப்பிக்கு தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு வரும்போது நான் வந்து 3 years தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு எனக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஒய்ஃபைன்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ் வழியாக நான் இங்கே இருக்க கேஷ்யூஸ் ஃபேக்ட்ரிஸோ இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வழியாக பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது சரி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்யூ இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன். நான் என்ட்ரி ஆகும்போது இப்போ பல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுகிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த கேஷ்யூ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடல்பா, இதில் நீந்தணுன்னா உனக்கு ஃபஸ்ட்டு நீச்சல் தெரியணும். எல்லாராலையும் இதில் நீந்தி சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா கிடையாது. வந்தவங்க வந்தது தெரியாமல் ஓடினவங்களும் இருக்காங்க, இதில் நின்று ஸ்டாண்டர்ட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நீ ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 100 பேரோட போட்டி போட போகிறியா இல்லை 10 பேரோட போட்டி போட போகிறியான்றதை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. 100 பேரோட போட்டி போடுறோன்னா எப்படி வேணால் நீ கிரேட் பண்ணலாம், எப்படி வேணால் விற்கலாம். நீ 10 பேரோட போட்டி போடணுன்னா நீ ஸ்டாண்டர்டாக உனக்குன்னு ஒரு கிரேடை நீ கிரியேட் பண்ணிக்கோ. உன்னோட கிரேடு தான் உன்னோட ஸ்டாண்டர்ட். உன்னோட கம்பெனிக்குன்னு ஒரு நேம் நீ கிரியேட் பண்ணணும். அப்படி நீ கிரியேட் பண்ணணுன்னா குவாலிட்டியாக நீ ஃபஸ்ட்டு பண்ணுறத எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்றா லேர்னிங் பண்ணோம். அந்த லேர்னிங்கில் பல ஸ்ட்ரகிள்ஸையும் நாங்கள் பார்க்குறோம். புதுசாக வந்தோடனே நாங்கள் நினச்சோம் முந்திரியை வாங்கினோமா, உடைச்சோமா, பேக் பண்ணோமா, என்ன இது ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரகிளையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்தது எங்கள் அப்பா முந்திரி கிடையாது, எங்கள் தாத்தா முந்திரி கிடையாது. நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் லேர்னிங் பண்ணி இது உள்ளே வந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயம் லேர்னிங் பண்ணும்போது நான் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ஷெல்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் ஒரு மாதம் பண்ணால் போதுன்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம்.
அதை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 பேக் தான் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வரோம். அந்த பிளானில் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபேக்ட்ரிக்கு வந்து உடைக்கிறதுக்கு நாங்கள் ஆளுங்க கூப்பிட்றோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வர மாட்டுறாங்க. எதனால் ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேக்ட்ரிக்கு வந்து கொட்டையை வந்து வேச்சியை தந்து வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாகிடுச்சு. ஃபேக்ட்ரிக்கு வந்து வேலை செய்கிறவங்களோட லேபர் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ நாங்கள் டிபெண்ட் பண்ணுறோம், நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து உடைக்கணும், நீங்கள் அங்கே வந்து வரக்கூடாது, நீங்கள் வந்து அங்கே உடைச்சிங்கன்னா எங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்க மாட்டுது, பேக் கட்ஸ் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் மிஷினை சரி பண்ணி கொடுப்போம், உங்களால் அதை பண்ண முடியுன்றோம். நாங்கள் இதை ஒரு 6 to 8 மந்த்தாக அவங்கள்ட்ட போராடுறோம், அதுக்கு எங்களுக்கு சூட்டபுளாக வரல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், மிஷினரிஸ்க்கு நோக்கி சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினரிஸ் நோக்கி நாங்கள் மூவ் ஆகிறோம். மிஷினரிஸ் நோக்கி மூவ் ஆகணுன்னா நாங்கள் அங்கே ஒரு 3-4 ஸ்டேட்டில் சுற்றுறோம். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டெவலப்பில் இல்லை, எல்லாம் மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 3-4 ஸ்டேட்டில் நாங்கள் போய் அனலைஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக பார்க்குறோம், அங்கங்கே லேர்னிங் பண்ணதை வச்சு எது பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலாக மிஷின்ஸ் இருக்குது அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு 10 பேக்கில் ஆரம்பித்த ப்ரொடக்ஷன் 50 பேக் நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு என்னோடய ஷெல்லிங்காக நான் யூஸ் பண்ணுற லேபர்ஸ் பார்த்திங்கன்னா 15 பேர். இன்றைக்கி நீங்கள் 50 பேக்கை உடைக்கணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேபர் 50 பேர் வேணும். இந்த 50 பேரை நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ஒரு 1500 to 2000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் தேவை இருக்குது. இதே நீங்கள் மிஷினரிஸில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 300 to 400 ஸ்கொயர் ஃபீட்ஸில் உங்களால் 50 பேக்கை ஷெல்லிங்கே பண்ண முடியும். அதனால் குவாலிட்டி வேரியேஷன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மைனஸ் ஒரு 1 or 2% தான் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்குமே தவிர 98% நீங்கள் நல்ல அவுட்புட்டை எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியலை யூஸ் பண்ணலை. இன்றைக்கி இருக்க இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் கண்டென்ட்டோ இல்லை நம்ம பண்ணுற எந்த வித ஆயில் கண்டென்ட்டும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஆயில் கண்டென்ட் அதிகமாகிடும்ன்றத மனநிலையில் நமக்கு தேவையில்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பீலிங் மிஷினோ, அடுத்து கலர் சாட்ரோ, அடுத்து கிரேடிங் மிஷினோ, எல்லா மிஷினும் நல்லா அப்டேட்டடாக டெக்னாலஜி வைஸில் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்குது சொல்லுங்கள், அதை நாங்கள் செஞ்சு தர ரெடியாக இருக்கோம். இதில் என்னென்ன உங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் அதை சொன்னீங்கன்னா 1 by 1 நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்றதுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. இது உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம பீல் பண்ணிவிட்டு கலர் சாட்ரு இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் ஒரு ஃபேக்ட்ரி நடத்த முடியாது. கலர் சாட்ரு வந்ததுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேசிக் ஒர்க்குக்கு நம்ம கொடுக்குறோம், ஒரு லேடிஸ் கொடுக்குறோன்னா கலர் சாட் போட்டுட்டு எல்லா ஃபேக்ட்ரியும் ஒரு 50 kg கொடுக்குறாங்க, 60 kg கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. என்னென்னா லேபர் டிபெண்ட்டு இருக்கிறாங்க, இருந்த அளவுக்கு நம்ம கிடைக்கிறாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் எல்லா ஃபேக்ட்ரியும் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி நினைக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ருட்டி லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 5 years பேக்குக்கும் இப்போ இருக்க ப்ரொடக்ஷனும் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம ஒரு % லெவலில் மேலே இருக்கிறோம். அப்படின்னும் போது லேபர் டிபெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோம். அதனால் மிஷின்ஸ் நம்ம நோக்கி போகும்போது நம்ம நல்ல குவாலிட்டியாகவும் பண்ண முடியும். நீங்கள் விலை வந்து பார்க்குறீங்க, மிஷின்ஸில் வந்து பண்ணால் விலை கிடைக்காதா, இல்லை நேற்று ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பண்ணும் போது கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஆர்டர் இருக்கும். மார்க்கெட்டு உங்களுக்கு குவாலிட்டியாக பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு எப்பயுமே கண்டினியூட்டி ஆர்டர் தான் இருக்குமே தவிர எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து மார்க்கெட் லோ ஆகிடுச்சு எனக்கு பொருள் வேணான்றதை சொல்லவே மாட்டாங்க. உன் பொருள் ரெடியானா நீ அனுப்புப்பா, மார்க்கெட்டு டவுனுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா குவாலிட்டி ஒரு பொருளை நம்ம குவாலிட்டியாக பண்ணும் போது அந்த பொருளை யாரும் வேணான்றதை சொல்கிறதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 தான் இருக்கும் தவிர 98% வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வேணுன்றவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் குவாலிட்டியாக பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. நீங்கள் பண்ருட்டி செக்ஷனில் வந்து இன்றைக்கி நேற்று பேசுனாங்க, மேங்களூரில் தான் குவாலிட்டியாக பண்ணுறாங்க, பண்ருட்டிலாம் குவாலிட்டியாக பண்ணல அப்படின்றது தப்பு. இங்கேயும் இருக்கிறாங்க நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், இங்கேயும் குவாலிட்டியாக பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாகவும் இருக்கிறாங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ 1 or 2% வந்து இருக்கிறதால பண்ருட்டி எல்லாரும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிற சூழ்நிலையாக இருக்குது. தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ நந்தகுமார். அடுத்து பையர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ற தலைப்பில் நரேஷ் பேசுகிறார்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்ருட்டி பேர் எல்லா இடத்துலையும் பேசப்படுது. இப்போ ஒரு முந்திரின்னு எடுத்தால் கோவா, மேங்களூர் அப்படி பேசுனது போய் மேங்களூர் பீப்புள் அந்த மார்க்கெட் உள்ளவங்க பண்ருட்டி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே நம்மளுடைய வெற்றி. இன்றைய நாள் அளவில் ஒவ்வொரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் குவாலிட்டியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போயின்ட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்ருட்டி பேர் வந்து மேங்களூரில் அவங்களுக்கு சொல்கிறாங்க குவாலிட்டி நல்லா இருக்குது, பண்ருட்டி காம்படேட்டாக டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ இந்த பையருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, மெயினாக ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வித்தவுட் ஹஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூச்சி இல்லாத வேணும். இதுதான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இது வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மற்றபடி பேக் கட்டு, ஸ்பாட்டடு, சின்ன சின்ன ஹஸ்க்கு போகிறத ஃபைன் கிரேட் பண்ணால் ஃபைன் ரேட் வாங்கிக்கலாம். குவாலிட்டி வந்து ஆஸ் பர் ஆர்ஜின் ஃபஸ்ட் கிராப் வாங்கினா நல்லாயிருக்கும். இயற்கையாக கொட்டையில் வந்து பல வெரைட்டி இருக்குது. பெனின், டான்சானியா, அதில் நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட் கிராப் வாங்கிட்டு பண்ணும்போது குவாலிட்டி நல்லாவே வரும் அவுட்புட்டு. ஸோ நம்ம டே பை டே டெவலப்மெண்ட் பண்ணின்னு போயின்ட்டுருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ குவாலிட்டியில் வந்து பூச்சி இல்லாமல் ஃபுல் போர்மாக ஒயிட் பண்ண போகிறோம். டைமிங் ரொம்ப முக்கியம். அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் சரி, ரேட்டுக்காக இருந்தாலும் பர்ச்சேஸும் டைமிங் இருக்குது, சேலும் டைமிங் இருக்குது. இதுக்கு இடைவெளியில் விலை கிடைக்கலன்னு ஹோல்டிங் பண்ணோம். ஹோல்டிங் கெப்பாசிட்டி அவசியம் வேணும். நேற்று ஒரு செக்ஷனில் கூட அதை பற்றி பேசினாங்க. அதில் கூட என்ன சொன்னாங்கன்னா, ரேட் கிடைக்கல, ஒரு மாதம் தேவைன்னா வாங்குறாங்க, இல்லை வாங்க மாட்டுறாங்க. பட் நம்ம நல்ல குட்ஸ் தயார் பண்ணி குவாலிட்டியாக ரெடி பண்ணி பேக் பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணி விற்றா நல்ல ரேட்டு வாங்கலாம். நம்ம நல்லா பண்ணிட்டுருக்கோம், நல்லா அப்கிரேடடாக தான் போயின்ட்டுருக்கோம். இதே நல்லா பண்ணோம். அது இல்லாமல் கம்பெனியை நீட் அண்ட் க்ளீன் வைக்கணும், ஹைஜீனிக்காக. ஒரு கிரேடிங் பண்ணுற இடமா இருந்தாலும், ஸ்டோர் பண்ணுற இடமா இருந்தாலும் நல்ல ஒயிட் பெயிண்ட்டு, ஃப்ளோரிங், க்ளீன் ஃப்ளோரிங்கு. பயிரை அம்பாரம் பண்ணி பேக் பண்ணால் கூட ஒரு தார்பாய் யூஸ் பண்ணி அதில் போட்டு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்குற பொருள் ஃபுட் கிரேடு, ஸோ அதை ஹைஜீனிக்காக தயார் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற பிஸ்னஸை நம்ம நேசித்து பண்ணணும். டே பை டே இதில் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. டெய்லி அப்டேட் ஆகலாம். நிறையா பேசினா நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கலந்து என்னென்ன யார் யாருக்கு வேணுமோ அது இது பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த சாக்கை யூஸ் பண்ணாமல், பிளாஸ்டிக் டப்பு யூஸ் பண்ணாமல் எஸ்எஸ்ல டேபிள் வருது, அந்த டேபிளில் கிரேடிங் பண்ணலாம். அது ஃப்யூச்சரில் ரீசேலில் கூட ஒரு வேல்யூ வரும். பையரோட எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான். ஹைஜீனிக்காக ஃபுல் போர்மா ஒயிட் கிரேட் வித்தவுட் ரிஜெக்ஷன் இல்லாமல் ஃபுல் ஃபைன் கிரேடாக கொடுத்தா அவங்க ரெடி. ஸோ இதுதான் மெயினு. லேடிஸ் ஃபேக்ட்ரியில் லேடிஸ்க்கு வந்து ஹேர் கேப் கொடுக்கறது, கோட் கொடுக்கறது. ஸோ நம்ம தான் எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மிஷினரி நிறையா வந்துடுது. ஸோ சின்ன ஃபேக்ட்ரியாக இருந்தால் ஹேண்ட் மேனுஃபேக்சரிங் போகலாம். குவான்டிட்டி அதிகமாக பண்ணோன்னா நிறையா மிஷினரி அவைலபிள் இருக்குது. மிஷினரி போயிட்டு அதுவும் டெவலப் பண்ணிக்கலாம். நல்லா சலித்து வைக்கலாம். ஸ்டாக்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு பயிரை நல்லா நம்ம சலித்து வச்சா கொஞ்சம் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இன்னொன்று நான் ரொம்ப வருஷமாக எல்லாத்தையும் பேசுகிறது, இந்த மழை காலத்தில் 4-5 மாதம் பயிரை நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப பெரிய கடமை. அந்த நேரத்தில் பூச்சி இயற்கையாக வரும், அதனுடைய அட்மாஸ்பியர் மழைக்கு ஈரப்பதத்துக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம இன்னும் சேஃப்டியாக ஃபுல் போர்மாக பண்ணி ஸ்டோர் பண்ணால் வெயிட் பண்ணி விற்கலாம். ஃபெஸ்டிவல் வரைக்கும் ஒரு 3-4 மந்த்ஸ் பிரச்சனையே இல்லை. ஜூன் டு அப் டு நவம்பர். மீதி ஒரு 4-5 மாதம் நம்ம கொஞ்சம் சேல் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி விற்கலாம். ஆனால் இது ஃபேக்ட்ரியில் வந்து மேஸ்திரி அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி க்ளீனிங்க்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி பொருளை க்ளீன் பண்ணிக்கினே இருக்கணும், மிஷினையும் க்ளீன் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த மேஸ்திரி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. க்ளீனிங்க்குன்னு ஒரு ஆள் 2 ஆள் போடணும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுட் சேஃப்டியிலேருந்து யாரையாவது முடிஞ்சால் ஒரு ஆளை ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுட்டு டெய்லி அவங்கள வச்சு என்ன அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே. அது ஒரு சஜஷன்னு. இதெல்லாம் குட் குவாலிட்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ருட்டி வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர். நம்மளுடைய ப்ளஸ்ஸே என்னன்னா நமக்குள்ளே கொஞ்சம் பேசிக்கிறோம், அப்டேட் ஆகிக்கிறோம். வெளியூரில் அது இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன நமக்கு தேவை, மார்க்கெட்டில் என்ன இருக்குது, எல்லோரும் பேசினாலே பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ சேலில் வந்து அது அவசியம் இருக்கணும். ரெண்டாவது, நானும் எங்கள் அப்பாவும் நினச்ச மாதிரி
இந்த அசோசியேஷன் அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சு யங் ஷேப் கையில் வந்த பிற்பாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபைனாக அப்டேட் ஆகின்னு போயின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அசோசியேஷனுடைய என்ன பொது பிரச்சனை எது கொண்டு போனாலும் வித்தின் ½ அன் ஹவரில் முடிக்கக்கூடிய பிஎஸ்டி இருக்காங்க. அவங்களும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சங்கம் ரொம்ப நல்லா செயல்படுது நாங்கள் நினச்ச மாதிரி. அதுவும் ஸ்பெஷலி ஒரு ஆளை பற்றி சொல்லிடுறேன், ராம்கி. அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போனால் ரேட்டில் சம்மந்தம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ஜுவல்லரி அசோசியேஷனில் ஒரு வார்த்தை இருக்குது, சங்கம் செய்வதை தங்கம் செய்யாது, சங்கம் செய்கிற வேலையை தங்கம் கூட செய்யாது. அந்த மாதிரி சங்கத்தில் பொது பிரச்சனைக்கு சங்கம் 24/7 அவைலபிளாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய பிரச்சனையை ஈஸியாக முடிக்கிறாங்க. அவருடைய எண்ணங்கள் எப்படின்னா, நமக்கு சாதகமாக இதை நம்ம அப்ரோச் பண்ணால் வேலை முடியும்னா கடைசி வரைக்கும் இறங்குறாங்க. நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னொன்று இந்த நேற்று ஒரு செக்ஷனில் ஐ திங்க் டிபிகே தன்ராஜ் பேசினார், பில்லில் வில்லுங்க, வித்தவுட் பில் கொடுக்கறது மற்றவங்கள பாதிக்குது பெரிய கம்பெனியை. ஸோ ஃபுல் ஜிஎஸ்டி ஃபுல் பில்லில் வில்லுங்க. யாரோ ஒரு சிலவங்க பண்ணுற தப்பால் மற்றவங்கள பாதிக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒருத்தவங்க சார்ந்து ஒருத்தவங்க இருக்காங்க தொழிலில். ஸோ ஃபுல் பில்லில் வில்லுங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்தேன், சொல்லுவேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காங்க, டைம் எடுத்துக்கிட்டேன். நம்மளை தொழிலை நேசிச்சுட்டு விற்கிறது நம்ம எத்தனை கிரேடு பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு விற்க போகிறோம், அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதை தெரிஞ்சு கிரேடு செஞ்சால் போதும். மற்ற மார்க்கெட்டை பார்க்க வேணாம். பண்ருட்டி சூப்பராக டெவலப் ஆகி ஃபஸ்ட் கிளாஸாக போயின்னு இருக்கோம். நல்ல மிஷினரி இருக்குது, நல்ல அசோசியேஷன் இருக்குது, நல்ல மானியம் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்லா பண்ணலாம். தேங்க்யூ. நேற்று எங்கள் அப்பாவுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கிய நம்ம தமிழ்நாடு முந்திரி அசோசியேஷனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ரன்னிங் யூனிட் என்பது பற்றி கிருஷ்ணகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளோட கேஷ்யூ கர்னலோட குவாலிட்டியை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோன்றதை பற்றி பேச போகிறோம். என்னென்னா முக்கியமானது நம்மளோட கர்னல்ஸும் ப்ளஸ் நம்ம கர்னல்ஸ் எப்படி கொண்டுட்டு போகிறோம்னா ஒரு தரமான கர்னல்ஸாக நம்மளும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு லெவலில் தான் கொண்டு போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கர்னல்ஸை மெயின்டைன் பண்ணுறோமான்றது தெரியாது. ஆனால் இப்போ நடக்கிற காலத்தில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோடு தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் தரமாக அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளோட குவாலிட்டியை நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னா, பொதுவாக நல்ல ஒரு ஆர்சியனாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா, நல்ல ஆர்சியன் பர்ச்சேஸ் பண்ணாலே அதுக்குள்ள கலரோ அதுக்குள்ள வடிவமோ மீன்ஸ் அதுக்கோட ஷேப்போ அதுக்குள்ளது கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்சியன் 48க்கு மோர் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான நல்ல கர்னல்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பீலிங் இஷ்யூவோ இல்லை சப்போஸ் இந்த மாய்ச்சர் ப்ராப்ளம் ப்ளஸ் இந்த புள்ளிக்குத்தல் வர்றது, கருநிறம் வர்றது, இது எதுவுமே வராது. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம உரிச்ச பயிரை சொல்கிறேன் நம்ம பண்ணுற கிரேடு பண்ணுறோம்ல, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்சியன் ஒரு ஆரம்பித்து ஒரு 7 நாளில் அது பேக்கிங் கண்டிஷனுக்கு போயாகணும். அப்போ தான் நம்மளோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அடிக்கடி கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 7 நாளில் நம்ம ஒரு அந்த கர்னல்ஸை நம்ம பேக்கிங் லெவலுக்கு கொண்டு போனால் தான் நம்மளோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மெயின் திங் நம்ம கர்னல்ஸில் மாய்ஸ்சர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். அக்செப்டட் ரேஞ்சு 2-3% அக்செப்ட் இருக்குது.
ஆனால் அந்த அளவுக்கு கொடுத்தா கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா புள்ளி குத்தலோ மறையோ அதுக்கப்புறம் பூச்சி இம்பார்ட்டன்ட் வந்து மெயினாக பூச்சி வர்றதுக்கு காரணமே நீங்கள் அந்த 7 டேஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பூச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கப்புறம் சரி ஓகே. வேறு என்ன பண்ணணும்? சரி ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ கிருஷ்ணகுமார். அடுத்து குவாலிட்டி ரெக்கார்டிங்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் இன் குவாலிட்டி அசோக்குமார் அவர்கள் பேசுவார்கள். Ladies and gentlemen, good evening one and all. உங்கள் எல்லாருக்குமே மாலை வணக்கம். என் பேர் அசோக். ஐ ஆம் என் மார்க்கெட்டர் ஆஃப் கேஷ்யூ கர்னல். என்னோடய ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, பண்ருட்டிலையும் நான் பிரான்ச் வச்சுருக்கு. நான் இப்போ பேச போகிறது ஒரு ஜஸ்ட் காமன் பாயிண்ட்ஸ், ஒரு 3-4 மெயின் பாயிண்ட்ஸ், தட்ஸ் ஆல். பிகாஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது குவாலிட்டி என்ன இருக்குது எப்படி இருக்குது எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க. I just want to go to the first point. There should be a grading chart in every unit to be displayed by Tamil Nadu Cashew Processors Association. ஒரு சார்ட், ஒரு கிரேடிங் சார்ட் எல்லா ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்கணும். எவ்ரி ப்ராசஸிங் யூனிட், ஒரு சின்ன ப்ராசஸிங் யூனிட்டில் போனால் கூட ஒரு கிரேடிங் சார்ட் இருக்குன்னு இருக்கணும். ஒரு கஸ்டமர் வரார் வெளியேந்து எந்த கிரேடிங் எந்த கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லணும்னா அந்த சார்ட் இப்போது வந்து அந்த பேப்பரில் போடணுன்னு தேவையில்லை. எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் லேப்டாப். அந்த லேப்டாப்லேயே அந்த சார்ட்ஸில் வந்து லேப்டாப்லேயே வந்து அந்த கிரேடிங் எல்லாம் காமிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சுற்றி பார்த்த கிராமத்தில் பார்த்தாச்சின்னா இன்னும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் நிறைய இருக்குது. அங்கே அவங்க வந்து குவாலிட்டியாக ரெடி பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் அவங்க சூழ்நிலைமை தட் என்வாயன்மெண்ட் ஹைஜீனிக்காக கூட இன்னும் இல்லாமல் இருக்குது நிறைய இடத்துல. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு தார்பாலின் கீழே போடுறதுக்கு அவங்க பயிர் வந்து பார்த்தாச்சுன்னா கேஷ்யூ வந்து கீழே தரையிலே கொட்டிட்டு வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு தார்பாலினையோ கட்டிங் பிளேடோ அதோட தேவையானது குவாலிட்டி ரெடி பண்ணுறதோட அசசரிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான இன்னும் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஸ்மால் குட்டி யூ மீன் டு சே ஸ்மால் வில்லேஜஸில் ஸ்மால் ஏரியாஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியாவில் அவங்களுக்கு வந்து அந்த ஐட்டம் தேவைன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு எங்கே வாங்கணும் கூட தெரியாது. நம்ம அசோசியேஷனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் கூட அவங்களுக்கு விற்கலாம். தார்பாலிங் கட்டிங் பிளேட் அவங்களுக்கு தேவையானது காஸ்ட்டே அசோசியேஷன் கூட வாங்கி விற்கலாம். அசோசியேஷனில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு விற்கலாம். இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஒவ்வொரு ஏரியா எவ்ரி ஃபேக்ட்ரியிலையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எல்லா கிரேட்ஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கு அப்புறம் ஒரு மேஸ்திரி அம்மா இருப்பாங்க. எல்லாருமே பயிர் அங்கே எடுத்தாந்துட்டு அவங்க தான் ரீசெக் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணுவாங்க. வாட் யூ கால் தட் ஆஸ் எ மேஸ்திரி அம்மா? ஐ எம் டாக்கிங் அபவுட் தி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஃபுல்லி மெக்கனைஸ்டு ஃபேக்ட்ரிக்கு நான் பேசலை சரியா. பிகாஸ் இன்னும் அவங்கள வந்து நம்ம மேலே எடுத்து போகிறதுக்கு தான் மெயின் பேசணும். We have to come up with the unorganized sector to come to the organized sector. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மேஸ்திரி ஒத்தரை இருக்கும்போது we have to educate. நீங்கள் 2 மேஸ்திரியமாக வைங்கோ. ஸோ தட் டபுள் கரெக்ஷன் ஆகும். குவாலிட்டி வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணால் கூட 2வது இடத்துல பிடிக்க முடியும். ஒரு சின்ன ஏரியாவில் சின்ன கம்பெனியில் 2 மேஸ்திரியமாக இருக்கணும். அது ஒரு சஜஷன். 2வது வந்து ஒன் மோர் பாயிண்ட், டிஎன்சிபிலேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு எஜுகேட்டிவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் காடாம்பள்ளூரில் ஒரு பர்சன், எவ்ரி ஊரில் ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணும். பண்ணிவிட்டு
அவங்க வந்துட்டு ஒரு ஹாலிடேயில் சப்போஸ் சே சண்டே ஒரு 3 to 4 செஷன் ஒரு 4 to 5 செஷன் 1 hour செஷன் அங்கே இருக்கிற சுற்றி லேபர்ஸ்க்கெல்லாம் அங்கே ஊரில் அந்த ஊரில் மட்டும் லேபர் ஒரு 100 லேபரோ 200 லேபரோ ஒரு ஹாலில் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படி குவாலிட்டி கிரேட் பண்ணணும் அது எஜுகேட் பண்ணணும். சின்ன சின்ன லேபர் கூப்பிடணும், அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு 1 hourக்காக கூப்பிடணும். அது அப்படியே வரமாட்டாங்க. இல்லைன்னு கூட ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட் கொடுத்துட்டோ கூப்பிட்டாச்சின்னா சரி ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது நம்ம என்ன சொல்கிறாங்க போய் கேட்டுட்டு வரலான்னு. அந்த அன்ஆர்கனைஸ் சின்ன சின்ன கிராமத்தில் அது போல் வந்துட்டு ஒரு ஹாலில் வச்சுட்டு கூப்பிட்டாச்சின்னா அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணியாச்சுன்னா அந்த குவாலிட்டி அவங்க அங்கேயே ரெடி பண்ணிவிடுவாங்க. அங்கே ரெடி பண்ணுற குவாலிட்டி வந்து ஃபைனல் ஃபேக்ட்ரியில் வரப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் பாயிண்ட், இப்போது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பண்ருட்டி கேஷ்யூ பேர் எடுத்து வரணும். இட்ஸ் அ மேஜர் இஷ்யூ. எல்லாருமே வந்து வாயில் வந்து ஒரு ஜஸ்ட் ஐ ஷுட் நாட் நேம் பட் ஐ எம் நேமிங் மேங்களூர் கேஷ்யூன்னு கோவா கேஷ்யூன்னு ஒரு பேர் இருக்குது. பட் பண்ருட்டி கேஷ்யூ பேர் வரணுன்னா there is a need of identity. Identity in the sense you should create one logo, uniform logo. அந்த யூனிஃபார்ம் லோகோ வந்து அந்த பக்கெட்டோட மூடி மேலே எம்போஸ் பண்ணுங்க. யூ டெல் யுவர் பக்கெட் மேனுஃபேக்சரர் அந்த லோகோ என்ன இருக்குன்னா ஐ ஹாவ் அ சஜஷன், திஸ் TNCPEA itself is a great logo. When you see this TNCPEA, this itself is a great logo. Just put this logo on the bucket. It shows wherever it goes, it shows that it is from Tamil Nadu, it is from Panruti. It is sure. It is sure that it is from Tamil Nadu. Whether it is big factory or small factory or unorganized sector, but the name will come by the logo. So try to put this logo on the bucket. And thank you very much for giving me an opportunity to share this dais. Thank you once again everyone, all the TNCPA member executive committees. Thank you very much for giving me an opportunity to share this dais. Once again, thank you very much. Thank you, Ashok sir. இது கேள்வி பதில் நேரம். யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கவும். நம்ம பொதுவாக நம்ம கம்பெனிஸ் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணணும். ஒரு கிரேடு இருக்குது ப்ளஸ்ஸு அந்த கிரேடு வந்து என்ன இதில் போகுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம டைமு யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. இந்த டைமில் இந்த பர்டிகுலர் டைமில் தான் கூலிங்குன்றது உடனுன்னா அந்த டைம் தான். போர்மாவுக்கு ஒரு டைம் இருக்குது. ஒவ்வொரு கொட்டைக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட ஆர்சினுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமிங் கொடுக்குறீங்களா, டெம்பரேச்சர் டைமிங் கொடுக்குறீங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரு ஒரு ஸ்டாண்டர்டு உதாரணத்துக்கு ஒரு 70 to 68 டிகிரியில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அது ப்ராப்பராக அந்த மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட மரப்பயிர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன் சார், நம்ம ஒரு லாட்டு எடுக்கிறோன்னா அந்த லாட்டு வந்து ப்ராப்பராக அன்னைக்கு முடித்தா அந்த லாட்டு வந்து விற்று அந்த லாட்டோட நம்பரு என்னை டேட்டு போகுது வெளியில் போகிற எல்லாமே அந்த லாட்டு ப்ராப்பர் லாட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு பிற்காலத்தில் ஒரு கஸ்டமர் ஒரு இஷ்யூ சொல்கிறான் அப்படின்னா அந்த இஷ்யூவை வந்து நம்ம எந்த லாட்டில் போச்சுன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அன்னைக்கு டேட்லேருந்து அந்த எல்லாமே அந்த ப்ராப்பராக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை சார். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனக்கு டிஎன்சி தமிழ்நாடு முந்திரி ஏற்றுமதியாளர் சங்கத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ உங்களுக்கான பிக்சர்ஸ் அண்ட் மொமெண்டோஸ் வந்துட்டுருக்கு. வி ரெக்வெஸ்ட் சேர்பர்சன் டு கைண்ட்லி ப்ரெசென்ட் இட். அதில் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். நிறைய தாட் ப்ரொவோக்கிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ put your hands together, please.
தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ நம்மளோட சேர்பர்சனுக்கு மொமெண்டோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் இளங்கோ ஃப்ரம் ஜெய்தீப் ஆக்ரோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் இளங்கோ ஃப்ரம் ஜெய்தீப், ப்ளீஸ் ஜாயின் us.